சென்னையில ஒரு போதகர் ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். அப்படின்னா ஒரு சர்ச்சுக்காக ஒரு இடம் வாங்குறதுக்காக அவர் பிரயாசப்பட்டார். அப்ப வந்து அந்த கொஞ்சம் பணத்தை கொடுத்து மற்றதை வந்து லோன் போட்டு மாசம் மாசம் கட்டலான்னு ஒரு முடிவு எடுத்து கமிட்டில ஜனங்களை எல்லாம் வச்சு பேசினார். அந்த கமிட்டி மெம்பர்ல ஒரு மனுஷன் தான் அந்த பேங்கனுடைய மேனேஜர். உடனே அந்த பேங்கனுடைய மேனேஜர் அந்த கமிட்டில இருக்கிற அவ்வளவுதான் ரொம்ப சந்தோஷம், அவர்தான் அந்த லோனை வந்து சாங்ஷன் பண்றவர் அவர்தான். அவரே சர்ச் பிலீவர் அப்படிங்கும் போது வேற எந்த கஷ்டமும் இல்லை. அவர் சொல்லிட்டாரு, சரி நானே பார்த்து அதை எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன்னு சொல்லி அந்த குறிப்பிட்ட அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நாளுக்கு ஒரு 6-7 நாளைக்கு முன்னாடி திடீர்னு அந்த பேங்க் மேனேஜர் வந்து எனக்கு இதுல உடன்பாடே இல்லை அப்படின்னு திடீர்னு குறுக்க திரும்பிட்டார். இவங்க ஏற்கனவே கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க ரொம்ப அவசரப்படுறாங்க, நீங்க அந்த டேட்டுக்கு முடிக்கல அப்படின்னு சொன்னா நாங்க வந்து அட்வான்ஸ் கூட திரும்பி தர முடியாது, அந்த இடம் உங்களுக்கு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவருக்கு என்ன பண்றேன்னே தெரியல. இது நடந்த சம்பவம். ஸ்ட்ரைட்டா போய் அவருடைய ஜெப அறையில முழங்கால் படிட்டு அப்படியே கண்ணீரோடு அழுதுட்டே இருக்கிறார். ரொம்ப அழுது ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது கீழே மேல அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. கீழே வந்து பெல் அடிச்சிருக்காங்க. ஜெபம் பண்ணிட்டு இருந்தவர் வந்து மேல இருந்து படிக்கட்டுல இருந்து இறங்கி பார்த்தா அவர்கிட்ட வாரம் 100 ரூபாய் வந்து வாங்குற ஒரு அம்மா. அப்படின்னா இந்த அம்மா வருவாங்க, இவர்கிட்ட கை நீட்டுவாங்க, அவர் வந்து 100 ரூபாய் கொடுப்பார், வாரம் கொடுப்பார். இவருக்கு அவங்கள பார்த்த உடனே பயங்கரமான கோவம் வந்துச்சாங்க. நம்ம இவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்கிறோம், இவ்வளவு பெரிய தேவையில இருக்கிறோம், ஏன்னா இந்த அம்மா வந்து வாரம் வந்து பணம் வாங்குறது மாதிரி இந்த மாதிரி வந்து நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு சத்தம் போட்டு தான் விடணும் அப்படின்னு நினைச்சிட்டு கோபமா கீழே இறங்கி வந்தாங்க. இறங்கி வந்து என்னமா அப்படின்னு கேட்கறதுக்குள்ள அந்த அம்மா அந்த சுருக்கு பையில இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்து சொன்னாங்களாமா, ஐயா சர்ச்சுக்கு இடம் வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு பெருசா ஒன்றும் கொடுக்க முடியாது, நீங்க தான் கொடுக்கறதா நான் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன், ஆனா என்னமோ எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு சொல்றாரு, அதனால என்கிட்ட இருக்கிற இந்த 100 ரூபாய் தான் இருக்குது, சர்ச்சினுடைய இடத்துக்கு என் பேர்ல இந்த 100 ரூபாய் வச்சுக்கங்க சொன்ன உடனே இவர் வந்து கையில வாங்கிட்டு சரிமா ஜோம் பண்ணிக்கிறேன் ஜோம் பண்ணிட்டு மேல ரூமுக்கு வந்தாராம். ரூம் வந்த உடனே ஆண்டவர் பேசினாரமா, உங்ககிட்ட வாரம் 100 ரூபாய் வாங்கி செலவு பண்ற அந்த அம்மா உனக்கு 100 ரூபாய் கொடுக்க முடியும்னா, இதுவரைக்கும் நீ பிறந்ததுல இருந்து இத்தனை நாள் உன்னை வளர்த்தி உன்னை போஷித்த என்னால இந்த தேவையை சந்திக்க முடியாதா, என்னால இந்த தேவையை சந்திக்க முடியாதான்னு கேட்ட உடனே அப்படியே ரொம்ப ஸ்டன் ஆகி அப்படியே முகம் விழுந்துட்டாரு. சாஷ்டாங்கமா விழுந்து, இல்ல உங்களால முடியும், ஆனா நான் வந்து ஒரு முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறது மாதிரி நான் இதுக்கு ஆசைப்பட்டிருக்க கூடாதுன்னு என்னதான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜோம் பண்ணிட்டு அந்த ஜெபம் முடிக்கிறதுக்குள்ள அந்த ஒரு நபர் மேல ஏறி வந்து சொன்னாராமா, இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான மொத்த அமௌண்ட் நான் கொடுத்துறேன், மொத்த பணத்தை நான் கொடுத்துறேன், நீங்க எப்ப எனக்கு திரும்பி கொடுக்க முடியுமோ திரும்பி கொடுங்க. வட்டியே இல்லாம அந்த இடத்தை கத்துற அந்த தேவ மனுஷனுக்கு கொடுத்து இன்றைக்கு அந்த இடத்துல மகிமையான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. நான் நம்புறேன் அந்த ஊழியக்காரனை நடத்துற கர்த்தர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார்.